Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஒரு ரைட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் because I have to like do justice to what they all went through. Still it took a time over an year. பட் அது ஷூட் பண்ணும்போதும் ரொம்ப ஸ்டெனியூஸா உங்களுக்கு இருந்தது. ஆமா லைக் ஷூட் பண்ணும்போது லைக் எப்படி பண்ணலாம்னு நம்ம லைக் we were like researching and so I first day first show நான் like சுபாஷ்ல பக்கத்துல இருந்த படம் பார்த்தேன். Okay. So I was looking at him what he was feeling and everything. But Subhash வந்து ஒரு like full feelings வெளியே காமிக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஆளு. So அந்த aftermath of life ன சுபாஷ் பத்தி சொல்லிருந்தான்ல அதை தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? The aftermath of so that I think that should be addressed because he couldn't sleep for 6 months because he couldn't close his eyes. When he close it's darkness and darkness takes him back there. Real boys and real boys, we like spent a lot of nights together. We went to their house, we went to their local festivals and everything. So number one like we went through like people who know them and they were very very welcoming and they had confidence in us. Like I get calls like from them like Sushan was like very interested in the project from the beginning. Right. We both went inside the cave, so he would understand the cave sounds, and so that really helped in making the background score. So he made that sound from like oru passi amodu namakku gas gulugulana like while varulla. Ama. So that was the sound as inspiration for the sound for the whole. பிஜிஎம் வரும்போது வந்து இவருடைய குட்டன் கேரக்டர் வந்து சுபாஷை மேலே தூக்கிட்டு வராரு. அதுக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பீங்க நீங்கள். தட் இஸ் வந்து அது வந்து ஒரு ஒரு மிட் லாங் ஷாட் மாதிரி தான் இருந்தது. அது அந்த ஷாட்டை வந்து எப்படி வேணாலும் வச்சிருந்துருக்கலாம், அது எப்படி வேணாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்கலாம். பட் வை டிட் யூ சூஸ் தட் ஷாட்? இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்தில் இன்னைக்கு வந்து என் கூட உண்டான காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கே ஒரு வேற அர்த்தத்தை கொடுத்த தி மச் செலிப்ரேட்டட் ரைட்டர் அண்ட் டைரக்டர் சிதம்பரம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம வீட்டில் இருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப கனெக்ட், நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, கனெக்டட் ஃபீலிங் இருக்கும்ல. ஐ திங்க் அதுதான் வந்து சினிமா பண்ற மேஜிக் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு படத்தை நம்ம ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வில் கெட் தட் கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் வித் லைக் யார் அந்த ஐ மீன் கிரியேஷனை கொடுத்தாலும் அது அவங்க நம்ம கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டு ஸ்டார்ட் ஆஃப் வித் சார், லைக் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்க்கு நடந்துட்டு இருக்க ஒரு வேவ் வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் என்ன மாதிரி அந்த படத்தை ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி ஈக்குவலி கன்செக்யூட்டிவ் வீக்ஸ்ல அதே மாதிரி வந்த மலையாள படங்களுக்குமே இந்த ஒரு லவ் அண்ட் அட்டென்ஷன் ரிசெப்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரேமலுவா இருக்கட்டும் சரி, பிரம்மயுகமா இருக்கட்டும் சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புக் மை ஷோல செக் பண்ணேன் என்ன மாதிரி படங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அன்பிலீவபிளா போயிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு நேட்டிவ் ஃபிலிம் மேக்கரா உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? Like I feel very happy that all film should work across borders and film visual media language barrier இருக்க கூடாது. So I am happy that all films are celebrated. So நீங்க நிறைய தியேட்டர்ஸ் இங்க வந்து போய் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தியேட்டர்ல ஒரு மாதிரி ரிசீவ் பண்ணிருப்பாங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? But the reactions like I know it was very happy to see it and the Tamil people like the energy in the theater the energy is very different and it's very happy to see that and experience it. Yeah. சரி, இப்போ coming back to film making and writing process, நீங்க சொல்லிருக்கீங்க அது பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டா எனக்கு இருந்தது. லைக் வந்து மென்டலியும் சரி பிசிக்கலியும் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு கிரியேட்டரா வந்து டு கெட் இட் ரைட் அதுக்கு தான் வந்து நீங்க வந்து யூ நீட் டு ஒர்க் இல்ல. ஒரு ரொம்ப லைக் எப்படி சொல்றது மைண்ட் லெவல்ல நீங்க இமர்ஸ் ஆகிட்டீங்க. அதுக்குள்ள நிறைய சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்தாலுமே அது சரியான விஷயத்த கிராக் பண்றது, அதை வந்து ஹிட் பண்றதுங்கிறது தான் வந்து ஒரு கிரியேட்டரோட ஜாபா இருந்திருக்கும். அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த ப்ராசஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Writing was the real story write பண்ணது கொஞ்சம் கஷ்டம் because I have to like do justice to what they all went through. Yeah, so I approached the boys and took their interviews one by one and then I used that info to make the screenplay. But still it took a time over an year and it was a bit stressful and long. I think for most films writing is the hardest part. Yeah. Actually நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் நீங்க சொல்ற பாயிண்ட் சொல்லிருக்காங்க, ரைட்டிங் இஸ் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் திங் அப்படிங்கிறது. பட் அது ஷூட் பண்ணும்போதும் ரொம்ப ஸ்டெனியூஸா உங்களுக்கு இருந்தது. ஆமா லைக் ஷூட் பண்ணும்போது லைக்
shoot பண்ணும்போது it's very tough because we are also like doing it for the first time. Yes. So we are just a continuous learning process, trial and error and the மாதிரி like we were so all the departments were like doing it. So இது எப்படி பண்ணலாம்னு நம்ம like we were like researching and it was a big learning process. Right, okay. So ப்ரொடியூசர் வந்து இந்த படத்துல one of the producers வந்து ஷோபின் அவங்களே வந்து இந்த படத்தை பேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போது நீங்களே சொல்லிருக்கீங்க அவரே ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கறனால எங்களுடைய ஐடியாவுக்கு வந்து அவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிறது. Do you think அப்படி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணிருக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. Okay. Like you need a creative producer. Okay, like, producer is creative and who knows like why am I asking that equipment, why I should need, why are we not shooting for a long time. So while we were shooting in Kodai we only shot Kalel oru 3 years and then after 5 we shot like after 3 in the evening. So like in between we were like resting and chilling. So like so he knows why we are like waiting because of the light and everything, but so he's also a craftsman, he knows, so there was no complaint. I shoot பண்ணல. Okay. சும்மா இருக்க என் கேரம் போர்டு விளையாட்டு இருக்கேன் கேட்க மாட்டேன். Right, okay. So அவர் ஒரு டெக்னீஷியனால அந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டாரு. He was an AD for a long time. அதுக்கப்புறம் டைரக்டர் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை ரொம்ப எக்ஸலரேட்டிங்காக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த சுபாஷ் அவருக்கு நடந்த ட்ராமா தான் இந்த படம் அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு கோர் பில்டிங்காக இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் இந்த ரியல் லைஃப் சுபாஷை மீட் பண்ணும்போது அந்த ஹோல்குள்ளேருந்து அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் அவருடைய ஆஃப்டர் மேத் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கும்ல அதுதான் வந்து த மோஸ்ட் டிஸ்டர்பிங் பார்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபார் அ ஃபிலிம் மேக்கர் டு லைக் அண்டர்ஸ்டாண்ட் வாட் சைக்கி வாஸ் இன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது. பட் நீங்கள் இங்கே சொன்னீங்க என்ன அப்படின்னா படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ரிடம்ஷன் மாதிரி இருந்தது அவருக்கு அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி சார் இருந்தது? ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ நான் லைக் சுபாஷ்ல பக்கம் தான் இருந்த படம் பார்த்தேன். ஓகே. So I was looking at him like what he was feeling and everything, but Subhash வந்து ஒரு like full feelings வெளியே காமிக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். So like so yeah, I think they are all happy and அவங்க எல்லாம் like I think they all got a closure after the, because ரொம்ப நாளா like lot of people are like come and like they அவங்க like when they like start to forget about it, some movie people will come like படம் பண்ணலாம். So their hopes are ignited. So அந்த ப்ராசஸ் 3 நாள் வட்டி நடந்தது. So like this time we could finish it and like show it to people and people accepted it. So that thing it closes a lot of chapters for them. Right, okay. So அந்த aftermath of life ன சுபாஷ் பத்தி சொல்லிருந்தாங்கல அத தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? And the aftermath of so that I think that should be addressed because he couldn't sleep for 6 months because he couldn't close his eyes. When he closes, it's darkness and darkness takes him back there. So like imagine if you can't sleep and you can't close it. So and a grown-up man waking up like crying and everything. So his mother has to help him to put him to sleep. So yeah, that is like a very intense part I thought. And how much so the படத்துல அது காமிக்கும் வந்து அவ்வளவு entertaining ஆ இருக்காது. So how to show it in a very brief manner and at least 1 or 2 to address it and move on. So that is only I tried. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் லைக் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் தி ஃபிலிமா வந்து நம்ம எல்லாரும் பார்த்தது வந்து ஒன்னு ஷோபின் அந்த குட்டன் கேரக்டர் வந்து இன்னொன்று வந்து சுபாஷ் ப்ளே பண்ண ஸ்ரீநாத் பாசி. ஸோ இவங்க 2 பேருமே அந்த கேரக்டர் அதாவது வந்து ரியல் லைஃப்ல இருக்க விஷயங்களை அவங்க எடுத்து வந்து ஸ்க்ரீன்ல பண்ணணுங்கிறது அவங்களுக்கு ஒரு இது அப்படிங்கிற போது ஆக்டர்ஸா அவங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆனாங்க, நீங்க என்ன ஃபீட் அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க? So I took the interviews of all these people individually. So and the corresponding character and the actor artist and the interview கொடுத்தேன். So they watch the interview, so they know how they speak, they know how they behave. So they know what all they went through while the things happened. So that was like an easier tool to make them come into the character. Right. And they're all professional actors, so I think like and we chilled for a lot of time. The real boys and real boys, we like spent a lot of nights together. We went to their house, we went to their local festivals and everything. So then like they're much like us only, like there's no much difference. So it was very easier to connect. That's fantastic. ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஸ்ரீநாத் வந்து த்ரூ அவுட் தி ஃபிலிம் வந்து ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பாக்கெட்ஸ்குள்ளே கை இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ அது தட் he took from சுபாஷ் அப்படிங்கிற மாதிரி. I think Basi does that always. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆக்டரா ஒரு அவரால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க டிஸ்ஹார்ட்னிங்காக வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து கேட்கும்போது இருந்தாலுமே நிறையா நேரங்களை வந்து இவங்களுக்கு நடந்த கதையை வந்து நிறைய பேர் படமாக எடுக்கவும் முயற்சியும் பண்ணியிருந்திருக்காங்க. உங்ககிட்ட எவ்வளவு வெல்கமிங்கா இருந்தாங்க இந்த ஐடியா வந்து அவங்க சொல்லும் போதும் சரி?
நம்ம வந்து like we went through like people who know them and they were very very welcoming and they had confidence in us. So they were very cooperating till the end. They came to the sets. They came like yeah. They were also very equally excited to. Like I get calls like from them like enna like waiting and everything. So it took a long time after shoot to finish the film. So they were also very equally at the same pressure as me. பிகஸ்ட் சேலஞ்சா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து அதை பற்றி நீங்கள் நிறையா பேசிட்டீங்க. 2006 இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து காமிக்கணும் ஸ்க்ரீனில் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ரொம்ப கஷ்டம் தான். இப்போது நீங்கள் செட் போட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில் அது இருந்தாலுமே லைவ் லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ணும்போது நம்ம வந்து நிறையா இப்போ பார்க்குற மொபைல் ஃபோன்ஸு, ஜிபே ஸ்கேனரு இதெல்லாம் வந்து நம்மளால வந்து தெரியாத மாதிரி காட்டணுங்கிறது ஒரு பெரிய இதுவாக இருந்திருக்கும். அதுவும் பழனிக்கு போயிருக்கீங்க, கொடைக்கானல் போயிருந்திருக்கீங்க, அது எப்படி இருந்தது உங்களுக்கு? So we always go for big wides. So we can't control Palani, we can't control Kodaikanal. So a lot of erasing took place. So thanks to VFX team, we had to erase a lot of mobile towers, a lot of vehicles that doesn't belong to that time. நிறைய erasing அதெல்லாம் பண்ணிருக்கு. So அதனால இப்ப கொடையில அந்த police station ஒரு வல்லே வைட் வச்சிருக்கு. அப்ப அந்த tiny details we zoom in and like we like அந்த காலத்துல இல்லாம products ஓட advertisement. So our team adukkaga dedicate panni adu pathu. So we try to control people using mobile phones, like mobile phones use panna. Like we try a bit, but yeah, it was but we still went for the wides with a lot of people. Yeah. Smartphones and அதே மாதிரி வந்து இந்த heavy vehicles காட்டுறது வந்து அதுதான் பெரிய challenge இருந்திருக்கும். So some vehicles we had to like convert. Some vehicles like it would be a new car and we had to like put another car on VFX on top of it and change it. இன்னைக்கு அந்த கேவ்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, அந்த ஐடியா இருந்திருக்கும். 2006 அந்த கேவ்ஸ் எப்படி இருந்திருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் அண்ட் ஸ்டடி இருந்திருக்கும்ல. அது இருக்கு, பட் ஆனா கேவ்ல அந்த மாதிரி லைக் the only thing that will change with the soil level. பாக்கி எல்லாம் அந்த கேவ்ல டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் தான். கிராஃபிட்டில காரணம் கேவ் இஸ் க்ளோஸ்ட் லாங் டைம் பேக். ஓகே. ஸோ அந்த ஆள்கார் வேனலைஸ் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்கும் 2006 இப்போ. ஆனால் அந்த சாயில் லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாயில் லெவல் ஒரு 5-6 feet டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அவ்வளோ லைக் அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எரோஷன் அண்ட் செடிமெண்டேஷன் ஓவர் தேர். சவுண்ட் டிசைனிங் வந்து ஒரு முக்கியமான பார்ட் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்கு. அப்படிங்கிற போது உள்ளே வந்து ஒரு ஹோல்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் மேலேருந்து குரல் கொடுக்குறவங்களுடைய சத்தம் வந்து கீழே எவ்வளோ தூரத்தில் அவங்களுக்கு கேட்கும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்குல்ல. அதே மாதிரி இங்கே ஒரு கேரக்டர் வந்து ஸ்க்ரீன் பண்ணிட்டு ஓடி வருவார். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸாக ஆடியன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அது பிலீவபிளாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து அந்த ஒரு டெக்னிக்கல் லைக் அந்த இதை பேராமீட்டர் அக்கோஸ்டிக்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்சல்யூட்லி ஆமாம், அது தாண்டாமையும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ரைட்டிங்லேயே வந்து அந்த அந்த இது இருந்ததா? இல்லை, ரைட்டிங்ல இப்போ ஸ்க்ரீன் பிளேல நம்ம சவுண்டு ரிவர்ப் இருக்கணும் அப்படி நம்ம லைக். ஸோ பட் இட்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் வி வென் வி இட்ஸ் ஓகே. ஸோ ஸ்பேஸ் எப்படி பிஹேவ் பண்ண அதோட அக்கூஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், reverb எப்படி இருக்கும். So it was a very, so we had to process each and every dialogue regarding like according to like where their position is in the cave. So inside there's a different sound design. So the sound design really helps people, helps us to transport people into the cave. இந்த படத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச பட்ஜெட் தான் வந்து கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா வந்து ஒரு படம் எடுத்துட்டு வந்து ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு செகண்ட் டைம்ல இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் கிடைக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு செகண்ட் ஃபிலிம் மேக்கருக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறது. இது வந்து ஆக்சுவலாக அது எப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சௌபின் நோஸ் லைக் இந்த படம் ரொம்ப சிம்பிளாக பண்ணாலும் லைக் இது இவ்வளோ செலவாயிடும். ஸோ தட் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஃப் யூ ஹேவ் டு, that is understanding that we came to like evolo simple pannalum like we'll have to have this minimum budget to build the cave and do all this. And cave build panna cave mattum build panna poda adukoda auxiliary a lot of setups irukku. Wardrobes like toilets and the lounges for actors and the technicians, and so there will be an art warehouse and storeroom and electrical department. So it is a very huge project. That's okay. The cave has a lot of auxiliary things. So it was all first time for us, and we created a more like a film city like that. ஒரு ஸ்டுடியோவே பில்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கறது சொல்லலாம். ஏதாவது டீடைல்ஸ் வச்சிருக்கீங்களா? ஐ திங்க் வந்து இப்போ it is fully documented. We have all of it, but we are still working on it and we will release it. So coming back to the musicality of the film, இப்போ வந்து சுஷின் ஷாம் அந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ அவர் என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து இங்கேயும் அவருக்கு ஒரு தனி ஃபாலோவிங் இருக்கு. ஓகே. இந்த கதையை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விதம் ஆஸ் அ கம்போசராக வந்து நீங்கள் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். பிகாஸ் ஏன்னா ஒரு சாங்ஸ் லெவலில் ஒரு ரீ ரெக்கார்டிங் லெவலில் மட்டுமே வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அதை தாண்டி வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஆடியன்ஸ் அவர் கேட்கும்போது உங்கள்ட்ட என்ன ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணார்?
Sushin was like very interested in the project from the beginning. Right. So Sushin also came to Kodai. We spent a lot of time in Kodai making the music for the travel song. And we both went inside the cave, so he would understand the cave sounds, and so that really helped him making the background score. And when we show the hole, there is a sound. There is like a unholy sound of. So he made that sound from like oru pasi amodu namakku gas gulugulanu like vial varule. Ama. So that was the sound as inspiration for the sound for the hole. So that means that hole is hungry. What an explanation. Okay. So if you see the movie, you will figure that. So it's like when a big beast is hungry, that kind of sound will come from its stomach. So Sushin like came to understand the space, and so there will be a lot of noises in the sounds in the cave that which define. So he incorporated that into the music element and everything. So yeah, he put a lot of homework doing it. Amazing. இப்போ அவர் லைக் அவர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அவருக்கு மெட்டீரியலாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கொடுத்தீங்களா ரெஃபரன்ஸாக வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் கொலாபரேஷன் நடந்தது பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இல்லை எனக்கு இந்த படத்தில் நம்ம ரெஃபரன்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணல. லைக் பிகாஸ் இட்ஸ் a நியூ திங். இது ரெஃபரன்ஸே பெருசாக இருக்கல. இல்லை ரெஃபரன்ஸ் இல்லை. லைக் we built a new instrument for the background score. Oh right, okay. Yeah, to make this unholy sounds that and disturbing sounds, we made a new instrument only for this movie. So yeah, so everything was pretty much original in this. Right, and okay. we had Budapest Orchestra to do the last orchestral ensemble and stuff like that. Right. So it was the music department has like a lot of layers in it. So but it's invisible and it's part of the narrative. Superb. So your impact on Tamil cinema and Kamal Haasan while growing up. ஏன்னா வந்து அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இருக்கு. என்ன நான் பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டருடைய வீட்டில் வந்து ஆலவந்தான் போஸ்டர் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கட் மாதிரி ஒன்று நீங்கள் எடுத்து அவங்க போர்டில் வச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு கிரியேட்டராக உங்களுடைய பேயிங் ட்ரிபியூட்டாக எடுத்துக்கலாமா, இல்லாட்டி அங்கே நீங்கள் பிளேஸ் பண்ண? இல்லை, அங்கே in my time when I was like in 2006 I think I was in 10th standard or something. A lot of my friends had like Vijay posters and Kamal Haasan Alavandan poster was very famous. Very popular appo. Very popular. And the correct adhe mari cut panni veppaanga. A lot of barber shops had it, like tailor shops had it. So yeah, Tamil film was not at all alien for Malayalam people. I think we always watch Tamil films. Absolutely. Yeah. And also we are very good with the language to understand and talk it in a right. Yeah. உங்களுடைய தி பெஸ்ட் ஒரு மோஸ்ட் மெமரபிள் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஏதாவது சொல்லலாம் நீங்கள் தமிழில் பார்த்த படங்கள் இன் கேரளா? இல்லை, நான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சிவாஜி பார்த்துருக்கு, போக்கிரி பார்த்துருக்கு, எல்லாமே தமிழ் லைக் அது லைக் first day first show எல்லாமே that's pure. And you should watch it in Trivandrum. A lot of Tamil fans there, like Vijay fans, Rajni fans, Vikram fans. Anniyan was a crazy theater experience. A lot of films. Yeah. Actually you also mentioned in an interview that like boysங்கிற படம் வந்து you had a very like I mean என்ன சொல்ற, அதுக்கு ஒரு தனி லைக்கிங் எனக்கு இருந்தது அந்த படம். ஆமா, like all my friends, all the boys and girls in that time like was very influenced by Shankar sir's filmmaking. Boys was like truly groundbreaking, and it was a very like coming of age adolescent kind of films that were not existent at that time. Right, okay. It spoke the reality actually. Yeah, that time it was very groundbreaking, I think. Amazing. Yeah. And the music, it was a beautiful album. Every song is better than the next one. Yeah. Still it's relevant. அந்த மாதிரி அந்த மியூசிக்ல Boys is a very entertaining film. Absolutely. Super. ஒரு ஸ்டேஜிங், ஒரு சீனோட ஸ்டேஜிங் எப்படி வேணாலும் ஒரு ஃபிலிம் மேக்கர் எடுக்கலாம். அது அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அப்படிங்கிற போது காப்பாத்துற சீன், அதாவது வந்து அந்த பிஜிஎம் வரும்போது வந்து இவருடைய குட்டன் கேரக்டர் வந்து சுபாஷை மேலே தூக்கிட்டு வராரு. அதுக்கு ஒரு ஷார்ட் வச்சிருப்பீங்க நீங்க. தட் இஸ் வந்து அது வந்து ஒரு மிட் லாங் ஷார்ட் மாதிரி தான் இருந்தது. அது அந்த ஷார்ட்டை வந்து எப்படி வேணாலும் வச்சிருந்துருக்கலாம், அது எப்படி வேணாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்கலாம். பட் வை டிட் யூ சூஸ் தட் ஷார்ட்? They getting out should be like there shouldn't be another disturbance. It should be like them and the whole. அது மட்டும்தான் அந்த ஃப்ரேமில் இருக்கணும். அதுதான் அந்த கொஞ்சம் ஒரு மிடில் போகணும். இட் வாஸ் லைக் ஒரு obvious choice. Like yeah. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ராஜரவி சார்கிட்ட ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து அவருமே வந்து ஒரு டிஓபி டேர்ன்ட் ஒரு டிரெக்டர் அப்படிங்கிறனால அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய டிஓபி கிட்ட வந்து நிறையா கிரியேட்டிவ் கொலாபரேஷன் கான்வர்சேஷன் நடந்திருக்கும். எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு? ஏன்னா இது இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான் இல்லை, அது எப்படி நடந்தது அந்த விஷயம்? Yeah, to pull off a film like this, you need the best DOP. DOP defines the speed of the film while shooting.
அவங்க தான் லைக் அது படத்தோட ஒரு லைக் ஐ திங்க் த மெயின் மேன் வைல் ஷூட். ஸோ ஹீ டிசைட்ஸ் த ஸ்பீட் ஆஃப் ஷார்ட் டு ஷார்ட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் நம்ம ஐடியாவை டெக்னிக்கலி எப்படி அச்சீவ் பண்ணலாம் லைக் அதாவது யூ ஷுட் ஹேவ் அ தரோ நாலேஜ். ஸோ யா ஷைஜு கால் இஸ் வாட் த ஓபியஸ் சாய்ஸ் அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஐ காட் ஹிம். ப்ரொடக்ஷன் டிசைனாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுமா வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க, நீங்களும் சொல்கிறீங்க. நிறைய லிபர்ட்டிஸ் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியிலேருந்து எடுக்கிற கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து சினிமாட்டிக் வியூக்கு காமிக்கிறதுக்கு ஒரு சில லிபர்ட்டிஸ் வந்து நீங்கள் அப்போ ஹோல்டாக எடுத்துருந்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? லைக் என்ன வச்சிருந்தீங்க, என்ன அவாய்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது? அவாய்ட்னு அவ்வளோ பண்ணல. லைக் கிளைமேக்ஸில் அவங்க இந்த கயிறு இழுக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான் சினிமேட்டிக்காக தான். லைக் லூஸ் அடிக்கடால சொல்லிட்டு அது சினிமேட்டிக் கிளைமேட்டிக் ஒரு ஹைக்கு வேண்டி அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. குகையோட ஷேப் நான் லைக் அது ஆல்மோஸ்ட் குணாக்கே தான். கொஞ்சம் லைக் வி ஹேட் லைக் மேட் இட் ஒரு 10% பிகர் ஃபார் அஸ் டு மேக் ஈஸியர் டு ஷூட். எக்யூப்மெண்ட் மூவ் பண்ண கேமரா கொஞ்சம் லைக் வி ஹேட் மேட் இட் பிட் பிகர் ஒரு 10% தான், அவ்வளோதான். படத்தில் ஒரு மொமெண்ட் வரும், லைக் வந்து உள்ள குட்டன் கேரக்டர் போய் வந்து சுபாஷை காப்பாற்றும் போது அவர் கழுத்தை நெருக்க வந்துடுவார். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு ஹாரர் படம் கொடுக்குற ஒரு சவுண்டிங்கையும் ஒரு இதுவும் கொடுத்துச்சு, ஒரு எஃபெக்டையும் கொடுத்துச்சு. அது பர்பஸ்ஃபுல்லாக பண்ணதா? Like of course it is a scare and it was like a Subhash was very unconscious. He doesn't know where he is, so it was more like a self defense kind of move. அவனுக்கு தெரியாது குட்டன் எல்லாம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. Like he is like in some place, he doesn't even remember anything, so it was like a primal instinct to defend. கமல் சாரை மீட் பண்ணும்போது அவர் வந்து நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க, நீங்களும் கேட்டு வந்திருப்பீங்க. இன் பர்டிகுலராக அவர் மென்ஷன் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் படத்தை பற்றி ஏதாவது இருக்கா? No, I like the fact that the skull in Heram is from Guna caves. The same monkey skull. ஹேராமில் ஒரு 3 monkey skull வச்சிருக்கோம். அதில் அது குணால இருந்து கிடைச்சது. எனக்கு ஃபர்ஸ்ட் குணால போகும்போது ஃபர்ஸ்ட் கிடைச்சது ஒரு monkey skull. அதெல்லாம் படத்திலும் வச்சிருக்கு. So he also got a monkey skull when he got into Guna for the first time and he used it in Heram. Going further, அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எல்லா ஸ்டார்ஸையும் வந்து மீட் பண்ணிட்டீங்க. இப்போ தனுஷ் சார்லேருந்து, விக்ரம் சார்லேருந்து, சூப்பர் ஸ்டாரும் வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. என்ன விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்க? இல்லை, they were like the movie and very happy that they are called and they are all like people who are looked upon like as idols and like stars, like and getting their call and they watching my movie itself is a big achievement for me and yeah, that's it. I'm very happy for that. Right. ஒரு blog நான் ரீசெண்டாக படித்தேன், அதில் இந்த விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து லைக் பெரிய வேவ் கிரியேட் பண்ண மலையாளம் ஃபிலிம்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரேமமுக்கு ஒரு மிகப்பெரிய ரிசப்ஷன் கிடைச்சிது, ரிதேமுக்கு நடந்தது, அது வந்து இப்போ மஞ்சுமல் பாய்ஸுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பிரேமம் ரிதேம் இது ரெண்டுமே வந்து பேஸ்ட் ஆன் அது வந்து பியூர்லி ஒரு ரொமான்டிக் ஆங்கிள் இருந்ததுனால அது வந்து வைடாக வந்து அது செலிப்ரேட் பண்ணப்பட்டதுன்னு ஒரு பாயிண்ட் இருந்தது. ஈவன் அதில் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலுமே, பட் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் அந்த ஒரு ஆங்கிள் எல்லாமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாராலையும் செலிப்ரேட் பண்ண முடியுதுன்னா அதுதான் வந்து அதை கிடைச்ச ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு கிரியேட்டரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு விஷயத்தை? டிஃப்ரெண்ட் கண்டென்ட் ஒரு ஆக்ஷன் படம் KGF லவ் இல்ல ஆக்ஷன் தானே. ஸோ இட்ஸ் லைக் டசன்ட் மேட்டர் த ஃபிலிம் நரேட்டிவ் இட்ஸ் என்டர்டெய்னிங்னா அது அக்ராஸ் ஜானர்ஸ் இட் வில் ஒர்க். So like some years we have like Annabelle or like அந்த மாதிரி ஹாரர் படம் தான் like highest grossing in all over the world. Yes. So அதிலே லவ் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. இன் பர்టిక్యులரா மலையாளம் மூவிஸ் அவங்க மென்ஷன் பண்ணி இந்த விஷயத்தை. மலையாளம் films I don't know, புலிமுருகன் is a different genre. So it broke a lot of records that time. So I think I don't know, universally entertainment தான் அதோட கிரைட்டீரியன் ஐ திங்க். இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு டாஸ்க் தான். பட் ஆனால் அதில் நீங்கள் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரையுமே ஒரு பாட்டில் வந்து காமிச்சிட்டு போயிட்டீங்க. ஏன்னா எல்லாரையும் தனித்தனியாக நம்ம சொல்லிட்டு போனால் வந்து அதுக்கே தனியாக படம் போகும். அந்த கிரியேட்டிவ் கால் எப்படி நடந்தது? வேறு தனித்தனியாக காமிச்சு இன்டர்வல் ஆகிடும். அதான் லைக் இட்ஸ் ஐ யூஸ்ட் அ சாங் விச் இஸ் அ டூல் விச் இஸ் வெரி மச் யூஸ்ட் இன் இந்தியன் மூவிஸ். ரைட், ஓகே. அது எடிட்டர் ஏதாவது உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி என்ன சொன்னாங்களா? லைக் ஸோ யா, எடிட்டர் ஆஃப்கோர்ஸ் எடிட்டர் டிசைட்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஃபிலிம் லைக் அண்ட் yeah, Vivek Harshan did a great job for making it a smooth narrative. So we had to like get rid of a lot of scenes in the beginning before the fall. Thank you so much sir. உங்களை நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க படத்தை பற்றி. Thank you so much. Bye. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.